லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தி. கறந்த பால் மடிப்புகாது, கருவாடு மீன் ஆகாது என்று சசிகலா குறித்து ஆர்பி உதயகுமார் விமர்சனம் செய்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சசிகலாவின் சுற்றுப்பயணம் குறித்த கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். அதிமுக தொண்டர்கள் கவனமாக விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அவர் கருத்தினை முன்வைத்திருக்கிறார். சாதிய பின்புலத்தை பயன்படுத்தி சசிகலா அவரை வளர்த்துக் கொண்டார் என்றும் ஆர்பி உதயகுமார் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்த விவகாரம் குறித்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். பழனிசாமி சாரும் கொஞ்சம் இறங்கி வர மாதிரியான ஒரு உங்களுக்குலாம் தெரியும். ஐயா காளிமுத்து அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீன் ஆகாது. மீன் கருவாடாகலாம், ஆனா கருவாடு மீன் ஆகாது. இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது. இந்த நிலைமையில இந்த மாதம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய தருணம் இது. நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டோ அவதூறு பரப்புவதற்காக இதை நான் சொல்லவில்லை. வரலாறை நான் நினைவு கூறுகிறேன். 33 ஆண்டு காலம் அம்மா அவர்களோடு இருந்து ஆட்சி நிர்வாகத்திலே முழுமையாக செயல்படுத்தியவர்கள் என்று தனக்குத்தானே பிரச்சாரத்திலே இன்றைக்கு அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் சார்ந்த சமுதாய மக்கள் இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழ்தான் உள்ளார்கள், அவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்கும் அவர்களுடைய படுகின்ற கஷ்டங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் அதை சொல்வதற்கு அவர்கள் தயாரா? ஒன்று. இன்னமும் அவருடைய வாழ்வாதாரத்திலே ஒவ்வொரு நாளும் கல்வியிலே பின்தங்கி பொருளாதாரத்திலே பின்தங்கி வறுமை சூழலிலே சிக்கி சின்னமாகி செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, அதை நாம் நேரிலே கிராமத்திலே பார்க்கிற போது கண்களிலே கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீரை துடைப்பதற்கு இவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் என்ன அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் என்று. ஆனால் இந்த பின்புலத்திலே தான் அவர்கள் இந்த மக்களை, பாவப்பட்ட மக்களை, எளிய மக்களை, சாமானிய மக்களை, கண்ணீர் வடிக்கின்ற மக்களை இன்றைக்கு அந்த பின்புலத்தை காட்டி தங்களை வளர்த்துக் கொண்டார்களே தவிர, இது ஏதோ புதிதாக சொல்லுகிற செய்தி அல்ல. தங்களை வளர்த்துக் கொண்டார்களே தவிர இந்த பின்புலத்துக்கு காரணமான இந்த சாமானிய மக்களுக்கு ஒரு செம்பு தண்ணீர் கூட எடுத்து கொடுக்கவில்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. இதை சீர்படுத்த ஏதாவது அவர்கள் முயற்சி எடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த நாடே திரண்டு அவர்கள் பின்னால் நின்றிருக்கும். அவர்கள் எதுவும் செய்யவில்லை. ஆர்பி உதயகுமார் அளித்த பேட்டியை பார்த்தோம். சசிகலாவின் சுற்றுப்பயணம் குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பதிலளித்திருக்கிறார். அதிமுக தொண்டர்கள் கவனமாக விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற கருத்தினையும் அவர் முன்வைத்திருக்கிறார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.